எல்லாமே செயின் லிங்கடா இருக்குங்க ஐயா. அதாவது ஆச்சரியமான செயின் லிங்கா இருக்குங்க ஐயா. அது இப்ப பாத்தீங்கன்னா மாடு இருக்கிறத சுத்தம் பண்ணுது, மாட்டு மேல இருக்கிற பொருளை உண்ணி சுத்தம் பண்ணுது, உண்ணிய சுத்தம் பண்றதுக்கு காக்கா வருது, காக்கா சுத்தம் பண்றதுக்கு இன்னொரு வருது. இப்படி இயற்கை கட்டமைப்பு எந்த கோள்லயாவது ஒரு கோள்கள் கொஞ்சம் எசக்கு பசக்கு பண்ணிச்சு அப்படின்னா அதனுடைய பிரஷர் இன்னொரு கோள்களுக்கு தாக்கம் கொடுக்கும், அந்த கோள்கள்ல இருக்கிற மனிதனுக்கு தாக்கம் கொடுக்கும். இப்படி பெரிய நெட்வொர்க்கா இருக்குங்க ஐயா. அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க கரெக்டா பண்ணியே ஆகணுன்ற மாதிரி பாக்குறதாக்குது. அவ்வளவு பேரும் கரெக்டா ஒரே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு வந்தா கேம் க்ளோஸ். அவ்வளவு பேர் வேண்டாம் சரிங்களா, சிறு சிலர் தேவால் போடுறதுக்கு எல்லாம் முன்பாக்குவீங்க சரியா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. ஒண்ணுதான் இருக்குது. ஆமா ஒண்ணுதான் இருக்கு, பல கிடையாது சரிங்களா. ஆமா ஆமா. இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுவேன், ஆனா என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் விளையாண்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஆமா ஐயா, நானும் விளையாண்டுருக்கிறேன். இந்த விளையாட்டு நானும் வச்சு கத்துக்கினே வரேன், இது எப்படி எப்படி எப்படின்னு. அதுக்காகதான் அவங்க நான் பேசுறது நான் செய்யறது எல்லாம் பண்ணினே இருப்பேன், நான் ரொம்ப அதிக பேசினே இருப்பேன். ஆனா அந்த வழி வந்துச்சு, இது எப்படி முடிக்கணும், இந்த முச்சியா என்ன வந்துச்சு, இது ஒண்ணுக்குனாலதான் முடிக்கவும் முடியும். அது ஒண்ணுன்றதுதான் எல்லாமே சொன்னது. நான் என்ன சொல்றேன்ல, நான் எல்லாமே சொன்ன நான் ஆயிட்டேன். அப்ப நான் ஒண்ணு ஆயிட்டேன்னா எல்லாரும் வண்டிக்கு அதுக்குள்ள. ஆமா ஐயா, நான் முடிச்சா எல்லாம் முடிஞ்சது. ஆமா கரெக்ட் தாங்க ஐயா. கேரக்டர் நிறைய இருக்கு, மேட்ரு உயிர் ஒன்னாதானுங்க. ஒண்ணுதான், அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணு. கரெக்ட் தாங்க ஐயா, அருமையான பாயிண்ட். அப்புறம் நீங்க சொல்ல வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள், கேரக்டர் எவ்வளவா இருந்தா என்னப்பா, உயிரை பாருப்பா, உயிர் ஒன்னா ஆயிடுச்சுல, எறும்புக்கு உயிர் ஒண்ணுன்னீங்க. அப்ப பறவைக்கும் அதுதான் சொல்றீங்க, சுறா மீனுக்கும் அதுதான் சொல்றீங்க, மாட்டுக்கும் யானைக்கும் அதுதான் சொல்றீங்க, பக்கத்துல மனுஷன். அப்ப உயிர்னு பாத்தீங்கன்னா ஒன்னாயிருங்க, மொத்தம் பார்த்தா வேறுபடுது. எல்லாமே மூலத்துல தான் சொல்லுகிறீங்க, எல்லாமே ஒண்ணுதான், அண்டத்துல இருக்கிறதான் பின்னத்துல இருக்குது, இறைவன் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பான் எல்லாம் சொல்றீங்க, ஆனா ஏத்துக்க மாட்டீங்க. ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க, பாயிண்ட புடிச்சீங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் நானும் இப்ப சொல்றேன், அதை கொஞ்சம் உள்ளார்ந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க சொல்றேன். ஆனா அதே வார்த்தை தான் அது. ஆமாங்க, அதுல எது தோன்றுச்சோ அதுதான் இன்னும் நடந்துருக்குது. ஆமாங்கய்யா, இது கொஞ்சம் மாடலேஷனா கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்துருக்குது இப்படி. ஆமாங்கய்யா, ஒண்ணும் கிடையாது. அருமை. இப்ப அதேதான் நான் சொல்றேன், இப்ப எல்லாமே உயிரா இருக்குது. இப்ப பூர்ணம்னு சொல்றீங்க, பூர்ணம் எல்லாமே சேர்ந்தது பூர்ணம். எல்லாமே சேராம இருக்காது, ஏன்னா எல்லாமே சேர்ந்த பொருள் தான், தனிச்சு கிடையாது. தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் எல்லாமே கிடையாது, எல்லாமே இறைவனுக்குள்ள இருக்கிற பொருள் தான். இங்க நம்ம செயற்கை இயற்கை சொல்றாங்க இல்லையா, பிரிவு. இயற்கை தாண்டா எல்லாமே, நீ செயற்கைன்னு சொல்றது வீண்டா, உண்மைதானே? இது சும்மா மொழியாடலுக்கு, வார்த்தை ஜாலத்துக்கு. இப்ப நீ செஞ்சதுனால அந்த வார்த்தையை சொல்லு, இது நான் செய்தது சொல்லு. நீ செய்தாலும் இறைவன் செய்தது அர்த்தம் நீ என்னைக்கு உணர்றீங்க அன்னைக்குதான் அந்த புரிதல் வரும். இறை வேற நீ வேற இல்ல, நீ இன்னமும் இயற்கை விட்டு வெளியே இல்ல, நீ இயற்கைக்குள்ள இருக்கிற ஒரு பொருள், நீ இயற்கையா இருக்கிற, நீ இயற்கைங்கிற பொருளை நீ செய்யற, அது எப்படி இயற்கை விட்டு வேற பொருளா மாறும்? செயற்கை எப்படி மாறும்? நீ செஞ்சதுனால செயற்கை, உன்னே இறைவன் தான் செஞ்சான், உண்மைதானே? 100% உண்மை. அப்புறம் உன்னை செஞ்சது இறைவன், நீ செஞ்சது ஒரு பொருள், அப்ப நீ செஞ்சது யார் செஞ்சா? அது நீ இறைவன் செஞ்சது அர்த்தம். இதையா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசு கிடையாது. யாரும் பெருசா காம்பினேட் பண்ணிட்டாங்க எல்லாரும். அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பிரம்மாண்டம், அது இவ்வளவு பெருசு, இவ்வளவு சக்தி, இவ்வளவு ஆற்றல்னா அதுல இருந்து தானே இதெல்லாம் வந்துக்குது. இதுக்கு எவ்வளவு கீழ்த்தனமான ஆற்றல், அது ஆற்றல் அதுக்கு தான் இருக்கும். நீ எவ்வளவு ஆற்றல் அதுக்கு தான் இருக்கும், வேற ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு பிரம்மாண்டமா பார்த்தா தான், எவ்வளவு சிறுசா பார்த்தாலும் தான். நீங்க சிறுசா பார்த்தா எடுத்துக்க தெரியல, பெருசா பார்த்து பிரமிக்க மட்டுமே தெரியுது. நீ பிரமிச்சுலதான் இருப்பே தவிர்த்து நீ அதை பிடிக்க முடியாது. உன் பிரமிப்பை நீ இழந்து எதுவுமே ஒண்ணு இல்ல, எல்லாமே சின்னதா சிம்பிள் தான் நீ நினைக்கும் போது ஈஸியா கைவசம் வரும். ஏன்னா அப்படிதான் அது எடுக்க முடியும். மூலமே அப்படிதான் இருக்குது, சிறுசா தான் இருக்குது, பெருசா கிடையாது. நீ பெருசு நீ உன் வியூவை கொண்டு பார்க்கும்போது பெருசா தெரியுது, அது உன் கையில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது சிறுசா இருந்தா தான் எல்லாத்தையும் எடுத்து. இப்ப எல்லா பொருளும் பொது பொருளா மாறினா எப்படி இருக்கணும்? ஒரு எறும்பு ஒரு பொருளை தூக்கணும், ஒரு யானை ஒரு பொருளை தூக்கணும், எப்படியா இருக்குமா? ஐயா சொல்லுங்க ஐயா. எறும்பு ஒரு பொருளை தூக்கணும், யானை ஒரு பொருளை தூக்கணும், அது எப்படி இருக்கும்? எறும்புன்றது அது சைஸுக்கு தூக்க முடியுங்க ஐயா, யானைன்றது அது சைஸுக்கு தூக்க முடியும். ஓகே, சிறுசா இருந்தா ரெண்டு தூக்கலாம் தானே? ஆமாங்க ஐயா, அசால்ட்டா தூக்கிட்டோம். சிறுசா இப்ப எறும்பு தூக்குற அளவு சைஸா இருந்தா யானை தூக்குமா தூக்காதா? அசால்ட்டா தூக்குங்க ஐயா. அப்ப யானை தூக்குற அளவு பொருள் எறும்பு தூக்குமா? சைஸ்ல ஒன்னா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி தான் தூக்கும், இல்லைன்னா தூக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா,
இறைவன் அவ்வளவு சிறுமை நான் சொல்லி தர முடியும், வேற ஒண்ணும் இல்லை. எறும்பு தூக்கக்கூடிய பொருள் தான் இங்க எல்லாமே. சரியா? யானை தூக்கக்கூடிய பொருள் கிடையாது. நீங்க எல்லாரும் யானை தூக்கக்கூடிய பொருள் தான் அதுன்றீங்க, நீங்க எல்லாம் எறும்பாக்குறீங்க, என்னால முடியாதுன்றீங்க. வந்து எறும்பு தூக்குற பொருளை தாங்கிறான், அதை தூக்கம் தாராளமா தூக்கும், எறும்பு தூக்கமான எறும்பு தூக்கும். எல்லாமே சொல்றீங்க யானை தூக்கக்கூடிய பொருள் அது, எறும்பு தூக்காதுன்றீங்க. இதுதான் இப்படிதான் நீங்க முடிக்கிற எல்லாரும் அப்படியே பழகப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்படி பழகப்படுத்தி வச்சுட்டாங்க. நான் தான் சொன்னேன், எறும்பு தூக்குறவங்க தான் இருப்பான் இறைவன், யானை தூக்குறவங்க இருக்க மாட்டான். நீங்க சொல்றீங்க யானை தூக்குறவங்க தான் இருக்கும் பொருள்ன்றீங்க, நம்ம என்ன சொல்றோம்? இல்லைங்கய்யா, நீங்க சொல்ற அந்த அருமையான நுணுக்கமான ஷார்ப்பான உண்மையான என்ன மேட்டர்னா, ஒவ்வொரு உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் சொல்லக்கூடிய உயிர், அது எறும்புக்கும் ஒரே சைஸ் தானே, யானைக்கும் ஒரே சைஸ் தானே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருங்க. ஆமா, இது நீங்க இப்படி வந்து இதுதான் யூஸ்லெஸ், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் தனிச்சு அது ஒரு பொருளை பார்க்கும் போது இறைவன்றவங்க ஒரு எறும்பு தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளா இருப்பான். அதே பொருள் யானை தூக்குமா தூக்காதா? ஆனா யானை தூக்குற அளவுக்கு ஒரு பொருள் இருந்தா எறும்பு தூக்குமா? தூக்க முடியாது, தூக்க முடியாது. இப்ப இந்த வேற்றுமை வந்துச்சு, இது வேற்றுமை ஆயிப்போச்சு. இந்த வேற்றுமை இறைவன் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப எப்படி இருப்பானா? எறும்பு தூக்குறவதான் இருப்பான். ஏன்னா வேற்றுமை இல்லாத இருக்கணும்னா அவன் இருக்கிறதே சிறுமையா தான் இருக்கும். உண்மைதானே? அப்ப கிடையாது, பெரிய பொருள் கிடையாது. புரியுதுங்களா? அருமை அருமைங்கய்யா, ஷார்ப்பா சொல்றீங்க, நுணுக்கமா உள்ள இறங்கிட்டீங்க. ஆமா, இதுதான் உண்மையான தன்மை. நீங்க திருப்பி பிராடு, அது பெருசு, அதுக்கு இவ்வளவு கண்டென்ட், இவ்வளவு சட்டத்திட்டம், இவ்வளவு தியானம், இவ்வளவு யோகா, இவ்வளவு ஒழுக்கம், இவ்வளவு நேர்மை, இவ்வளவு உண்மை தான் நீங்க பிடிக்க முடியும்னு சொன்னா அது பெருசு. ஒண்ணுமே எல்லாமே அது போய் எடுத்துக்க முடியாதுன்னா அது சிறுசு. அதுதான் இருக்கும். ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் மனதா இருக்கும். உண்மைங்கய்யா, எளிமையா புரிய வச்சுட்டீங்க. நான் அதனால சொன்னேன், எறும்புக்கும் நான் அதுக்கும் வச்சு அந்த இறைத்தன்மையை நான் ஒப்பிட்டு சொல்லுவா சொன்னேன். எறும்பு தூக்கக்கூடிய ஒரு பொருள் யானை தூக்கும், ஆனா யானை தூக்கக்கூடிய பொருள் எறும்பு தூக்காது. அப்ப இறைவன் எப்படி இருப்பான்? எறும்பு தூக்கக்கூடிய தான் இருப்பான். இறைவன் கருணை கடல், அப்ப எல்லாரும் தூக்குற மாதிரி தானே எறும்பு இறைவன் இருக்க முடியும். அது எப்படி இருப்பான்? அதான் சொன்னேன், எறும்பு தூக்குற அளவு இருப்பான நான். எறும்பு இறைவனை தூக்கிடலாம், இறைவனை உணவு இறைவன் ருசிச்சிடலாம். அப்ப எறும்பு முடியாது, யானை முடியுமா? முடியாதா? முடியுங்க, முடியும். ஆனா யானை முடியாது, எறும்பு முடியாது. அப்ப எப்படி இருப்பான்? இருக்கிறதுல எது நீ சிறுசுன்னு சொல்றியோ அதுதான் அவன் இருப்பான். கரெக்ட் ஐயா, கரெக்டுங்க. நீங்க வேற அடிக்கடி சொல்லுவீங்க இறைவன் அம்மயம் ஆயுதல் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மயமாதல் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி. இப்ப நான் அம்மயமானதுனாலதான் என்னை பத்தி நானே சொல்லுறேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என் தன்மை, இதை நீங்க தயவு புரிஞ்சுங்க. நீங்க திருப்பி மாற்றி யோசிக்காது, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிங்க, தன்மாற்ற சரித்திரமா ஆயிட்டீங்க ஐயா. நம்ம எல்லாம் அப்படிதாங்கிறான், நான் மட்டும் எல்லாருமே அப்படித்தாங்கிறோம். தெரியல, எனக்கு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாங்கய்யா, உண்மைதான், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கும் தெரிஞ்சாலும் தெரியும், நீ அதுதான், அது எனக்கு தெரியும். ஆனா அது உங்களுக்கும் தெரியாது, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்களும் அதான் எனக்கு நல்லா தெரியும். உண்மைங்கய்யா, உண்மைங்கய்யா. அதாவது எல்லாருக்குமே ஒரு ஏட்டு விதத்துல வந்து நான் இறைவன், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு டைலாக் படிச்சு புரிஞ்சு போயிருக்கு. ஆனா உணர்ந்தவர்கள் அந்த உணர்ந்த விதத்திலேயே உறுதியா சொல்றாங்க. உணராதவர்கள் அதாவது படிச்ச விதத்துல அப்படிதான் சொல்றாங்க போலக்குதே அப்படின்ற மனநிலையோட நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, உண்மைதான். இப்ப நீங்க எல்லாம் இறைவன் எனக்கு தெரியா, நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும். ஆனா நீங்க என் காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியாது. உண்மைதானே? ஏன் தெரியுமா? உன் அறிவு ஒண்ணு இருக்குது, இவர் இருப்பாரா, சரியானவரா, இவனால முடியுமா, இவர் அப்படிதானா, இவர் சொல்றாரா, இப்படி என்ன ஓடும். ஆனா எப்படி தெரியும்? நான் உங்க எல்லாரும் காலையில வந்து நான் ஆசீர்வாதம் தாராளமா வாங்கலாம். ஐயா, எனக்கு அந்த எண்ணம் இல்லைங்கய்யா. நான் அதெல்லாம் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரியுதுங்கய்யா. உண்மைன்ற நான் இப்போ நீங்க என்ன நினைச்சு சொல்ல வரீங்கன்னா, நீ உங்கல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உன்னுடைய மனநிலை, நீ அவருதான் இறைநிலை, நாம் தான் இறைநிலைன்றத உணர்ந்திருந்தா நீ ரெண்டா பார்க்க மாட்டா, ஒன்றா பார்ப்ப, உண்மை வந்துடும். ஒண்ணும் இல்ல, நான் எப்பவுமே இதை சொல்லுவேன் எல்லாருக்கிட்டுமே. நம்ம எல்லாருக்காலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் இறைவன் எனக்கு தெரியும். இறைவன்னா நானும் எனக்கு தெரியும், எல்லாரும் ஒண்ணும் எனக்கு தெரியும். நான் என் காலில் விழுறதுக்கு நான் எந்த இதுவும் பண்ண போறதில்லை. ஆனா நீ விழணும்னா அதுக்கு நான் பெருசா இருக்கணும், நான் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கணும், நான் கொஞ்சம் 4 பேர் பாக்குற அளவுக்கு இருக்கணும், நான் உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் இருக்கணும். அப்பதான் நீ விழ முடியும். உண்மைதானே? அது இது கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு பேரு மாயைன்னு ஒரு பேரை வேற வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, இதனாலதான் எல்லாருனாலும் அதை பண்ண முடியல. மீறி பண்ணா யாரு எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்களா, 10 பேர் ஒண்ணானா 11 நம்ம போலாமா, கூட்டங்களா, நம்ம போய் அதை பண்ணலாமா, எண்ணம் போகுது.
ஆனா அதை உணர்ந்த ஒருவன் எல்லாரும் காலில் விழும். நீங்க இதான் நடக்கணும். நீங்க என்னன்னா இந்த உணர்வன் காலில் விழுறத விட உணர்வன் எல்லாரும் காலில் விழலாம். இதான் பெஸ்ட் எனக்கு. ஆமா. ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா இப்ப அதான் பண்ண நினைக்கிறேன். அடுத்த கட்டமா நான் மரம் நான் ஒண்ணு நினைக்கிறேன். அதான் கரெக்டா இருக்கும் பொழுது சரி கூட இல்லையா? உண்மைதான். அது போன தான் ரொம்ப புரியுது எனக்கு. நம்ம கால எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் காலம் வந்து ஈஸ்வரன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் தான். ஆமா, உண்மையிலே அவங்க கிடையாது. அதாவது இதுல என்னன்னா அவங்களுக்கு காமெடி பீஸ் ஆயிடுவாங்க. அந்த ஒரு காரணம் நான் பாக்குறேன். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா நான் காலையில எழுந்த உடனே மேக்சிமம் எப்ப நான் ஞாபகம் உட்காந்தேன்னா எல்லாரும் காலம் ஞாபகம் வச்சு இருப்பேன் நான். ஆமாயா, எல்லாரோட பாடல் எனக்கு தெரியும். அந்த காலோட வடிவம் அவன் எல்லாரும் காலையும் நான் வந்து ஆசீர்வாதம் ஆகுவேன். எல்லாரும் காலையும் ஒருத்தரையாக வர வச்சு இருப்பேன். ஜீவராசில இருந்து, மலத்துல இருந்து, மனிதர்ல இருந்து எல்லாரையும். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறவன், அவன் கெட்டவன், அவன் நல்லவன், எல்லாரும் யாராமே கண்ணு அவன் காலம் எனக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்கான ஆசீர்வாதம் ஆகும். உண்மையிலையா? அப்படியே நான் மெயில வர வைப்பேன். வர வச்சு அவன் காலில் வந்து ஆசீர்வாதம். அப்புறம் இன்னொரு ஆளு அது பெண்ணு, ஆணு, ஜீவராசி, இவங்க கெட்டவன், எந்த கடை எல்லாரும் காலையும் ஆசீர்வாதம். இதுதான் உண்மையிலே மூலம். இது மீறி ஒரு விஷயம் கிடையாது. இதை நீங்க கற்பனையா நீங்க எல்லாரும் பாவனையா பண்ணலாம். நம்ம எல்லாரும் மூக்க பாக்குறோம், ஆனா யாரும் காலை பார்க்க மாட்டோம். அந்த பழக்கத்தை மாற்றா மாத்தீங்க, இன்னும் நல்லா இருக்கும். சொல்ற கர்வம் ஒரு போய் நல்லா இருந்தேன். கண்டிப்பா 100% போயிடும். ஏன்னா நீங்க பக்குவப்படுத்திக்கலாம். யாரையும் காரணம் அவசியம் இல்லை. உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி உங்களை நீங்களே செதுக்கி உங்களை நீங்களே தரமானாக்கி நீங்களே உங்களை அறிவானாக்கி நீங்களே உங்களை கருணையான ஆக்கலாம். அருமையா. நீங்க அத ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க, ஆடியோல. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அதிகப்படியான சக்தியை இறைவன் கொடுத்திருக்காரு, கூட கொஞ்சம் கர்வம் வந்து சேர்த்து கொடுத்துட்டாரு அப்படின்னு. சேர்த்து கொடுக்கலையா? அதோட வெளியே அதை காரணமா இது வேணும். உங்களுக்கு இதுல ஆற்றல் குத்துவணும்ல. நீங்களே இருக்கிறீங்க, நல்லா படிச்சுக்கீங்க, கையில சொத்து என்ன பண்ணுவீங்க? தலைகால் புரியாம ஆடுவோம். அதேதான். அவங்ககிட்ட பெண்ணின் தன்மை இருக்குது, கருவு சுமக்கூடிய தன்மை இருக்குது, உடல்ல ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவங்க கிட்ட ஒரு குழந்தை முதல்ல பிறந்தா அவன் உடம்புதான் பாலே கொடுக்கணும். இதுவே இங்க யாரும் எதையுமே நம்ம பெருசா எடுத்துக்கல. ஒரு பெண்ணோட மார்பகத்துல பால் குஸ்தானி வந்திருக்குற இந்த எண்ணம் இருக்குதா ஒருத்தங்க கிடையாது இங்க? இல்ல. எப்படி மறந்து போறீங்க நீங்க? இந்த எண்ணம் வந்தா கூட நிறைய விஷயம் ஆயிடுயா. பெண்ணை பார்த்து எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்ணு எவ்வளவு பெருசா நீ பாக்கணும், பெண்ணு தான் மூலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரு சொல்றீங்க. அப்ப அந்த உணவு கொடுத்தவளே அவ தான். அவ உடம்புல ரத்தம் தைச்சு பாலா கொடுத்துருக்குறா. நம்ம எவ்வளவு எப்படி பாக்குறோமா அவங்கள? தெய்வத்தின் தெய்வமா வைக்கணும் ஐயா. அவங்கள வெளியே விட்டு முடிஞ்சு போயிருக்காங்க. எங்கேயுமே அவங்கள உள்ள விட்டு நம்ம வெளியே போனா பிரச்சனை. அவங்கள வீட்டுல போட்டீங்க, நீங்க வெளியே போனீங்க, அவள் தான் என்ன பண்ணதுல அது சுடு போகுது. அவங்க வெளியே எடுத்து நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா சரியா போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா அவங்ககிட்ட கருணை இருக்குது. எங்க சுத்தமான ஒரு பொருள் அவங்க பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் 100% அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அந்த பொருள் அவங்களோட பொருள். ஆனா அந்த பொருள்னால அவங்க அந்த வெளிக்காட்டி கருணையை வளர்த்துப்பாங்க எல்லாரும். ஏன்னா ஒரு குழந்தை ஈண்டு எடுக்கிறான், அந்த குழந்தை ஈண்டு எடுக்கிறதுதான் அதோட வலியும் அந்த வேதனை தெரியும், அந்த ஒரு உயிரோட துடிப்பு அவங்களுக்கு தெரியும். இதுதான் இயற்கை இறைவனுக்கும் இருக்குது. பிரச்சனை இறைவனுக்கே வலிக்குன்னு சொன்னேன். எப்படி நம்ம இருக்கிறோம், இப்ப நான் எனக்கு என்ன ஆச்சுன்னா என் தாய்க்கு எப்படி வலிக்குமோ அதே போல உன்னை ஈண்டெடுத்த அந்த இறைவனுக்கும் வலிக்கும். அப்ப இறைவன் எப்படி இருப்பான்? ஒரு பெண் தன்மை கொண்டுதான் இருப்பான். மேக்சிமம் அது கருணையா தான் இருக்கும். தானே? கண்டிப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு இந்த ஆன்மீகத்துல போறோம்னா எல்லாம் ஆண் மகளா போயிருக்கிறான். அவன கருணை வரல. யோகம், தியானம், பக்தி இதெல்லாம் வந்துச்சு. என்னைக்கு கருணை உள்ள என்ட்ரி போச்சோ அன்னைக்குதான் பெண் தன்மை உள்ள என்ட்ரி போடும். வல்லாறு பாத்தீங்கன்னா வல்லாறு பெண் ஆனாலும் தெரியாது. யாருக்கு தெரியுமா? வல்லாறு பெண் ஆனாலும் தெரியுமா? இருக்காது, தெரியாது. அவரோட தோட்டத்தை பார்த்தா கண்டுபிடிக்க யாருங்க? நிறைய பேர் பார்த்து பெண்ணானு கேட்ட ஆள் உண்டு. ஏன்னா அவர் போட்ட ஆடை அப்படி. காரணம் அவர்கிட்ட மிகுதியான கருணை. அப்படி கருணை மிகுதியானா ஒரு ஆணே பெண்ணா தோற்றம் காண முடியும். அதோட நிகழ்வு தான் அவரோட அறிவு உச்சத்துக்கு போச்சு. இப்ப இதை பத்தி நான் அதிகமா பேசுறேன்னா நான் பெண்ணோட தன்மை நான் அதிகமா உணர்ந்துருக்கிறேன். என்கிட்ட பெண்மை இருக்குது, ஏன்னா என் கருணை அதிகமா இருக்குது. ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பா, ஒரு நாய் எப்படி ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பா, அந்த மாதிரி உணவு நான் கொண்டு வர என்னால முடியும். இதெல்லாம் எப்படி முடியுது? கருணை முடியுது. இப்ப நானா இருந்தாலும் என்கிட்ட பெண் தன்மை அதிகமா இருக்குது, கருணை அதிகமா இருக்குது. அதனால எனக்கு இந்த அறிவு வருது. அப்ப மூலமாக பெண்ணா இருக்கிறவர்கிட்ட இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்பா அற்புதமா இருக்குங்க. இங்க எல்லாமே பாருங்க, ஒரு விஷயம் போனோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா கர்வம் போனோம், ஆணவம் போனோம், இல்ல மதம் போனோம், ஜாதி போனோம், மொழி போனோம்,
பக்தியில இந்த மாதிரி வேரியேஷன் போன நினைக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு போன நம்ம கிட்ட ஆணுன்ற கருவம் போன நம்ம கிட்ட கிட்ட 3 அதுதான் உலகத்தை ரொம்ப ஆட்டி வைக்கிறது ஒரே விஷயம் அதுதான். உண்மைதானே? நம்ம கிட்ட அது ஆணவத்தின் உச்சம் ஆணு. அதனாலதான் நம்ம இப்படி அவசரப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நீ ஆணுன்ற தன்மையால உன் ஆணவம் போயிடும். உன் ஆணவம் போனா நம்ம கிட்ட எல்லாத்தையும் அறிவு வரும். எல்லாரும் சொன்னா இது போனுங்க, ஜாதி போனுங்க, மொழி போனுங்க, இந்த மாதிரிலாம் வேரியேஷனா இருக்கக்கூடாதுங்க, பக்தி இப்படி பண்ணக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் போகட்டும் சரிடா, உங்க கிட்ட ஆணுன்ற தன்மை இழக்க முடியுமாடா உன்னால? வாய்ப்பே இல்லைங்க. அது இழந்தா தான் நான் மாற்றுறேன் உங்க எல்லாருக்கும். கண்டிப்பாங்க. ஆனா எல்லாம் பேசுவான் நான் மாதிரி, ஆனா தன்மை எனக்கு ஒத்தனை தயாரா கிடையாது. இதனாலதான் இங்க இன்னும் அந்த ஜாதி போல மொழி சண்டை போல பக்தியில இத்தனை வேரியேஷன் அது போகல. காரணம் என்னன்னா நீ ஆண்ன்ற தன்மையை விட்டு விலகவே இல்லை. அந்த தன்மை தான் இன்னைக்கு அது கோபமாவும் கர்வமாவும் உங்களுக்குள்ள ஜாதியாவும் மதமாவும் பிரிஞ்சு போறது காரணம். ஏன்னா உன்னிலிருந்து புறப்பட்டது, அதுக்கப்புறம் தான் வெளியே வேலையை பாக்குது. இப்ப ஏன்னா இப்ப நான் இப்ப லெப்ட் ஹேண்ட் நான் சாப்பிடுவேன். நானு லெப்ட் ஹேண்ட் நான் சாப்பிடுறேன். ஒரு வருஷம் நான் சாப்பிட ஆரம்பிச்சு. இப்ப நான் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறேன், எல்லாத்தையும் சரி சமமா நான் பாக்குறேன்ற ஒரு எண்ணம் எனக்கு நல்லா போயிட்டு சிவகாரணம் பண்ணும்போது நான் சாப்பிடும் போது நான் லெப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறேன். அவங்க கால் கழுவும் போது லெப்ட் ஹேண்ட்ல கால் கழுவுறேன். நான் ஏதாவது பொருளை நான் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நான் ரைட் கையில கொடுக்கும், லெப்ட் கையில கொடுக்கறது இல்ல. சரிங்களா? லெப்ட்ல கூட ரைட்ல கொடுக்கும். அப்ப என்ன இப்ப லெப்ட் ரைட்ன்றதுனா இடது பக்கம் வலது பக்கமே தவிர்த்து ஏற்ற தாழ்வு கிடையாது, இல்ல கெட்டது கிடையாது. அதுல உண்மைதானே? உண்மைங்க. என்ன வந்துச்சு, கெட்டது நல்லது வந்துச்சு. அதுல லெப்ட்ல குத்தா கெட்டது, ரைட்ல குத்தா நல்லது. உண்மைதானே? இந்த வேரியேஷனை உன் மெயின்ல செட் பண்ணிட்டேன் சின்னதுல இருந்து. அம்மா ரைட்ல சாப்பிட ரைட்ல சாப்பிடக்கூடாது, யாருன்னா குத்தா ரைட்ல கூட. நீ இப்படி சொல்லி சொல்லி ஒன்னு உயர்வாக்குற, ஒன்னு தாழ்வாக்குற. உன் உடம்புல ஒரு பாகத்தை உயர்வுன்னு சொல்ற, ஒரு பாகத்தை தாழ்வுன்னு சொல்ற. இந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வெளியே வரும்போது கொஞ்சம் வயசு வரும்போது இவன் இந்த ஜாதியா, இவன் இந்த கலரா, இவங்களை காசு வச்சுக்கலாம், அதுக்காக பிரிக்குது. அது உள்ள மூளை ஒண்ணுதான் நம்மளுக்கு. ரைட் சைடு மூலன்றான். மூலன்றது ஒண்ணுதான், உள்ள போது ஒரே யூனிவர்ஸ் தான், ஒரே கனெக்டிவிட்டி தான். அது எப்படி ரெண்டா பிரியுது? நீ இந்த எண்ணத்தை அதிகமா வச்சுட்ட. இது லெப்ட் இது ரைட்டு, லெப்ட் ரைட்னா இந்த பக்கம் அந்த பக்கத்து தான் தவிர்த்து மற்றபடி இது ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்கி இந்த ஏற்றத்தாழ்வு மூளை வரைக்கும் போய் மூளையில இருந்த லெப்ட் சைடு அதிகமா வச்சு ரைட் சைடு குறையா வச்சு சூழலை உருவாக்கிட்டீங்க. என்ன காரணம்? நீ வச்சிருந்த ஏற்றத்தாழ்வு லெப்ட்னா இப்படிதான் ரைட்ல தான் எல்லாம் பண்ணோம். இந்த ஏற்றத்தாழ்வு மூளைக்குள்ள போய் மூளையில வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப நீ வெளியே போகும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வராது? ஈஸியா ஏற்றத்தாழ்வு பத்தி பேசுற, ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது. அந்த புத்தகத்தை நீ மாத்திக்க. ரெண்டு கை நம்ம குத்துக்குது இயற்கை. ரெண்டு கையிலும் சாப்பிடலாம், ரெண்டு கையிலும் மரம் கழிக்கலாம், ரெண்டு கையிலும் பேனை வச்சு எழுதலாம், ரெண்டு கையிலும் நீ வேலை செய்யலாம். அதான் உனக்கு நல்லது. கண்டிப்பாக. அந்த ரெண்டையும் நீ பிரிச்சு வச்சிருந்தா என்ன ஆகி போச்சு? பிரிவினை உண்டு பண்ற, உன் உடம்புல பிரிவினை உண்டு பண்ற. வெளியே வந்தவொன்னு எல்லாரையும் பார்த்து நீ பிரிவினை ஆக்குற. நீ பிரிச்சு போது என்ன வரும்போது இந்த மாதிரி துன்பம் தான் வந்து. நான் இந்த ஒரு கதை நான் லெப்ட் கையில சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட முடியல என்னால. இந்த ரைட் கையில மாட்டுது. இதான் வருது கிட்ட. ஏன்னா பழக்கம் பழகி போட்டா இது சாப்பிட முடியல. நான் இப்ப பழகு பத்தி ரைட் ஹேண்ட் சாப்பிட்டதே கிடையாது. ஒன்லி லெப்ட் ஹேண்ட். நான் யாருக்கு பொருள் லெப்ட் ஹேண்ட் தான் பொருள் கொடுப்பேன். ரெண்டுமே கைதான். லெப்ட் ரைட்ல பேச கொஞ்சம் உனக்கு உயர்வு உனக்கு தாழ்வு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. நான் அதை பண்றதுக்கோசம் நான் இப்ப சாப்பிடுவேன். 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப எனக்குள்ள ரைட் ஹேண்ட் சாப்பிடுற எண்ணமும் போயாச்சு, லெப்ட் ஹேண்ட் சாப்பிடுறது பக்கம் வந்துச்சு. எப்படிங்க பிராக்டிகலா பெரிய விஷயங்க. இது சின்ன விஷயம்யா, இதுவே பெருசா தெரியுது இல்ல. எப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய உயர்வு தாழ்வான பன்மை உடல் வழியா தான் ஆரம்பிக்குது. அந்த உடல் வழியில லெப்ட்ன்றது தாழ்வுன்னு நினைக்கிறத மாத்தி அத பிராக்டிகலா கொண்டு வந்துட்டீங்கல்ல. இப்ப இதெல்லாம் நம்ம கூட 2-3 பேர் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அவங்களும் நானும் அதை மாத்தி பாக்குறேன். பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சா பாருங்க. ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ஆரம்பிச்சு சாப்பிட பழக்கப்பட்டேன். நான் திடீர்னு ரைட்ல சாப்பிடுறேன். இப்ப ரெண்டுமே இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் நான். ஆனா இப்ப லெப்ட் தான் அதிகமா. இப்ப எங்க போல லெப்ட் தான் சாப்பிடுறேன். இப்ப யாரும் கேள்வி கேட்க ஏன் லெப்ட்ல சாப்பிடுறேன், ஊர் படுறதால கொடுக்கணும். அவன் என்ன கேட்டு ஆயிடும். இப்ப ஏன்னா அந்த அளவுக்கு என் அறிவு இருக்குது, என் அனுபவம் சொல்ல முடியும். இது இப்ப சாப்பிட சொல்ல முடியாது. அவன் கேட்கறது போய் சொல்ல முடியாது. அவன் என்ன கேட்டுருப்பான், இதை ரைட்டே சாப்பிட்டு போயிட்டு போயிடுவான். இவன் மாத்திரம் நினைச்சாலும் இவன் விட மாட்டான், கூட வரணும். இப்ப நான் அதனாலே அதை நிறுத்தி அந்த மாற்றத்தை பண்ண மாற்றத்தை பண்ண வச்சு ஒரு ரீப்ளேஸ் தேர்ந்து என்கிட்ட. நான் சரியாக சரியாக சொல்ல முடியுது. நான் ஏற்றத்தாழ்வு பாக்குறதுதான். ஆனா நீங்க இப்ப சொன்னதுல கோர் பாயிண்ட் கர்வம் விடணும், மன்னிப்பு கேட்கணும், விட்டு கொடுக்கணும். எல்லாமே நம்ம தான் இருக்கிறோம், நம்ம ஒருத்தர் தான் இருக்கிறோம், ஒருத்தர் தான் எல்லாமாவும் இருக்கிறோம். ஆனா எல்லாமாவும் இருக்கிற நம்ம ஒருத்தர் தான் அப்படின்றத உணர்ந்து நடந்துக்கணும்.
இது உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களை பெரிய ஆசுவாசப்படுத்தும், உன்னை எப்பவுமே நிம்மதியா வச்சுக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து தயவு ஒண்ணுன்றதுதான் மூல வேறு. ஆமா, அதை புடிச்சுக்கணும். கரெக்டா. இதுக்கு பேர் ஒருமையா. ஒருமைன்றது இப்ப நான் சொன்னல, எல்லாரும் காலையில விழும் நான் சொன்னேன். உங்களை விழும்போது எல்லாரும் காலையும் பாரு. நீங்க உட்காந்து தனியா உட்காரும் போது எல்லாரும் காலையும் விழும் போது ஆட்டம் விழ முடியுமா? விழ முடியாது. ஆனா நீங்க பழக்க பார்த்தனா விழ முடியும். யாரும் பாக்கல, உண்மைதானே? யாருக்கும் தெரியாது இல்ல, ஊந்துடலாம். இதை ஊந்து பழக்கம் பண்ணா அது வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல இடத்தை உருவாக்கணும் தானே. எனக்கு தனிச்சு ஊந்தாது, எல்லாரும் கும்பல ஊந்தாலும் ஒத்துக்காது, தனியா ஊந்தாலும் ஒத்துக்காது. ஏன்னா அது உங்ககிட்டே இருக்கு அந்த பொருள். இப்ப நீ உங்ககிட்ட ஒரு பொருளை நீயே சரி பண்ணிடலாம் ஈஸியா. நீ அந்த பிராக்டிஸ் பண்ண அந்த பிராக்டிஸ் மூலமா உங்ககிட்ட நெல் பண்பு வந்தே ஆகணும். நீ அப்ப எல்லாரும் காலையுமே நான் உயிரேன், நான் தர கோவப்பட்டுங்கன்னு நான் தமிழ் பேசிக்கிறேன் சொல்லுங்க. சூப்பர் ஐயா, உண்மைதானே? நீ அதெல்லாம் பக்கத்துல எடுத்துக்க மாட்டீங்க. அதாங்க ஐயா, ஈகோன்றது பல பரிணாமத்துல ராவணன் தலை எழுந்திருக்க மாதிரி எழுந்திருக்குது ஒவ்வொரு செகண்டுக்கும். இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன், யாரு பிடிக்கல எல்லாரும் காலம் விழுவானே, அங்க என்ன ஆயிட்டான்? அப்ப எனக்கு உள்ளுக்கிற ஒரு விஷயம் அதுவே முரண்பாக்கு, என்னடா இப்படி பண்றானே, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன உங்களுடைய மனசை நீங்க ஜெயிச்சிடுறீங்க. இது மனது சொல்ல கூடாது, இது நம்ம ஜெயிச்சுக்கிறதுயா. நம்ம அறிவு பெறத்து வந்துக்கிறோம். அந்த அறிவு பெறத்தை இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம். நீ இப்படி சொல்ல அதெல்லாம் டிஸ்டர்ப் நீக்கி நீ ஈஸியா வெளியே வந்துடலாம். நம்ம எது பண்ணா சகத்தை ஜெயிக்க முடியாது யாருனாலையும். சகத்தோட நீ ஒன்றி அதை நீயா பார்க்க முடியாது, அதுக்கிட்ட நீ அடி பண்ண முடியாது, அதுக்கிட்ட அன்பு காட்ட முடியாது உன்னால. உண்மைதானே? வேற எல்லாத்தையும் அன்பு காட்டுவேன், யாருக்கு அன்பு காட்டுவேன், அவனுக்கு இது கொடுப்பேன், எல்லாரும் எல்லாம் பண்ணுவேன். ஆனா உன் சகமாங்கிறவன்ட்ட அன்பு காட்டுவியா, அவன்கிட்ட அடி பண்ணுவியா? அவன் உன்னோட வேறு உன்னால பார்க்க முடியுமா? அவனுக்கு ஒரு தேவை உன்னால பண்ண மாட்டான். அவனுக்கு தான் நான் என்ன பண்றத கேட்பணும். அங்கதான் லாஸ்ட் செக் பண்ணி வச்சுக்கிறது. போனா ஜெயிச்சுன்னு வந்துடலாம். உன் நேரா இருக்கிற நேர் பாயிண்ட்ல இருக்கிற உன்னோட நேரஸ்டா இருக்கிற ஒரு பொருள் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல உன் தாழ்வு குணம் வேலை செய்யணும். அவனை பார்த்தா நீ பயப்படணும், அவனுக்கோசம் உன்னை இறங்கி செய்யணும். அப்ப எப்படி செய்ய முடியும்னா, உங்ககிட்ட ஒருமை வந்தா தாராளமா செய்வது. எல்லாரும் ஒண்ணுன்ற தன்மை உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவேன், அதுவும் நீ ஒண்ணுதான். அந்த ஒண்ணுன்ற தன்மை உங்ககிட்ட புலப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அதை நீ அது, ஏன்னா இப்ப நான் சொல்றேன், அவனுக்கு என்ன செஞ்சா அது உனக்கானதுதான், பிறகு எனக்கு கிடையாது. நீ அந்த மாதிரி அடிப்படைஞ்சு போகும்போது அன்பை வெளிப்படுத்தும் போது அவன் என்ன பண்ணுவான், என்னமா இருக்கிறாயா, அவன் வந்து அப்படியே உனக்கு நீ என்ன செஞ்சா அப்படியே உனக்கு ரிவெண்ட் பண்ணி அவசியம் ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும். இது ஈஸியா நடக்கும். அதுக்கு இந்த பண்பு உள்ள வரணும்னா நான் சொல்ற மாதிரி இந்த செயல நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நம்மளுக்கு சந்தோஷம் வரணும். அறிவு